வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பூரிட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீன ராசியில் கும்ப லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் 331 டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக பெற்றோர்கள் தினம், உலக பால் தினம்னு சொல்லக்கூடிய நாள் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் காலப்புருஷ தத்துவத்தைப்படி 2வது ராசியான ரிஷப ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு எப்பயுமே இருக்க தான் செய்யுதுங்க. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலைன்ற கவலை, ஒருத்தருக்கு ஏன்டா அதாவதுன்ற எப்படா கல்யாணம் ஆகுன்ற கவலை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்க செய்யுது. அப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு வருட பிறப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாத பிறப்பாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு கிரக பயிற்சியாக இருக்கட்டும், ஒவ்வொரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளார இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த உடைய ஜூன் மாதம் இந்த உடைய ரிஷப ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காலநிலையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதத்துக்கும் அதிபதி இன்னைக்கு சூரிய பகவான். அப்போ இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. இப்போ உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும், இந்த ஜூன் 15 வரைக்குமே சூரிய பகவான் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்கள் வீட்டில் தான் இருப்பார். அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேங்க. அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறதுனால, அதாவது உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிட்டேங்க அப்படின்னா சின்னதில் இருக்கும்போது சால்வ் பண்ணிடலாம். அதனால் ஜாதகருக்கு தந்தைக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், அதாவதுன்றது ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான். இப்போ இந்த சந்திர பகவான் வந்து இந்த மாதத்தில் பிறக்கும்போது மீன ராசியில் பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் பிறக்கும்போது நட்பில் இருக்கிறார். அப்போ நட்பில் இருக்கும்போது எப்படின்னா 11 லாபஸ்தானம் ஓரளவுக்கு உங்கள் ராசிக்கில் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து 11ஆம் இடத்துல வரும்போது ஓரளவுக்கு நல்லாவே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே சமயத்திலேயே செவ்வாய் அதாவதுன்றது நட்சத்திரத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ உங்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் இப்போ உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேச ராசியில் தன் சொந்த வீட்டில் இப்போ அவர் ஆட்சியாக தான் வந்திருக்கிறார். அப்போ இந்த 1.5 மாதம் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் தான் இருப்பார். 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கோபம், பிடிவாதம் கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கினது தான் இந்த ரிஷபராசி. பொதுவாக என்ன பண்ணுறோம், நம்ம ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கினது தான் ஒரு ராசி. அப்போ இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். அப்போ இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபத்தில் அவர் ஆட்சியாக தான் இருப்பார். அப்போ இந்த 13ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து இப்போ தான் வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது பொதுவாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் விலகி இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமணங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பொண்ணு இருக்குது, இங்கே மாப்பிள்ளை இருக்குது, இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி கை நினைக்கலாம். அதாவதுன்றது வந்து பேசிக்கலாம். இன்றைக்கி மொத்தத்தில் வந்து ஒரு அமைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் ஆட்சியாக இருக்கும்போதே உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்னென்னா ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். திருமண சார்ந்த தடைகள் விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ அந்த 13ஆம் தேதிக்கு மேலே அடுத்து ஒரு 17 நாட்கள் அப்போ என்ன பண்ணுவார்னா 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், குடும்பஸ்தானத்துக்கு போயிடுவார், நட்புக்கு போயிடுவார், மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போயிடுவார். அப்போ நட்புக்கு போகும்போது என்ன பண்ணுவார்னா அப்பயுமே உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல வாய்ப்பு தான். ஆனால் இப்போ இந்த 13 நாள் இருக்கிற வேகம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்குன்றது வந்து பார்க்கும்போது இந்தவுடைய அதிபதி அவர் ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு 100% 1ஆம் இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும். கல்வி, இப்போ கல்வி தடையாக இருந்தவங்களுக்கு கல்வி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது, குழப்பங்களாக இருந்தவங்களுக்கு அந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு சரியாகும். நம்ம வாழ்க்கை என்னடா இப்படி போயிட்டுருக்குது, அப்போ எதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குதோ அப்படி நம்ம வாழ்க்கையில் குழம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள் கொடுத்தாலும் அது ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2ஆம் பாவகத்துக்கும் 5ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன். இப்போ மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவானும் இப்போ அவரும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். இப்போ அவரும் உங்கள் ராசியில் இருக்கிறாருன்னா 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசியில் தான் இருப்பார். அப்போ ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் நட்பில் இருந்துட்டு அப்போ அந்த ஜூன் மாதம் 15லிருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போயிடுவாருன்னா தன் சொந்த வீட்டுக்கு 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு அவர் ஆட்சியை உட்கார்றாரு. அப்போ 2ஆம் இடத்துல அவர் ஆட்சியை உட்காரும் போது என்ன பண்ணுவார், ஏன்னா புதன் பகவான் மிதுன ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் மிதுன ராசிக்கே போறாரு, தன் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியே உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது என்ன பண்ணுவார், இழந்தது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படித்த படிப்புக்கு உண்டான பலன் கிடைக்கலைங்களா, பலனை கொடுத்துருவார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, எனக்கு வந்து வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளார ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னா புதன் வந்து 15ஆம் தேதிக்கு மாறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அவரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காருன்னா அவரும் உங்களோட வீட்டில் தான் இருக்கிறார், ரிஷபத்தில் தான் இருக்கிறார். அவரும் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருந்துட்டு இப்போ பகையாக தான் இருக்கிறார். சூரிய பகவான் வந்து ரிஷப ராசியில் இருக்கும்போது பகை தான். அதாவது 1ஆவது வீட்டிலிருந்து 2ஆவது வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் போய் பகையாக தான் உட்கார்றாரு. அப்போ உட்காரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கலில் வந்து பார்க்கும்போது சின்ன சின்ன ஒரு தடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்தது வராது போகலாம், வாங்கினதை கட்டாத போகலாம், வச்சது திருப்ப முடியாத போகலாம். மொத்தத்தில் பார்த்தோன்னா காசு இருந்தாலும் நஷ்டப்பட்டு உட்காரக்கூடிய ஒரு தருணம். அப்போ உங்களுக்கு சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 15ஆம் தேதியில வரைக்கும் விட பின்னாடி 15ஆம் தேதிக்கு இதுக்கு அது பெட்டராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்போ உங்களுக்கு தொழில் மட்டும் இல்லை, குடுக்கல் வாங்கல் உங்களுக்கு வந்து ஜூன் 15க்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வான்னு சொல்லுவோம். இப்போ அவரு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னா தன் சொந்த வீட்டில் ஆட்சியை வந்து உட்காந்துட்டார். இந்த ஜூன் மாதம் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார். அப்போ செவ்வாய்ன்ற கோச்சரத்தில் நம்ம யாரை சொல்கிறோம், சகோதர ஸ்தானம். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார உங்கள் குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் சங்கடங்கள் வந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா அதை சிறுசு பெருசாகலாம், தேவையில்லாத பண விஷயத்தில் கொஞ்சம் தடங்கள் வரலாம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்க்கும்போது 8ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். இப்போ குரு பகவான் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி குரு வந்து பார்க்கும்போது தன் சொந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா இன்றைக்கி அவரும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி மேசத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு வந்து இப்போ ரிஷப ராசியில் தான் இன்றைக்கி ஜென்ம குருவாக இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 11 மாத காலம் உங்களுக்கு எங்கே இருப்பாருன்னா இன்றைக்கி வந்து ரிஷபத்தில் தான் இருப்பார். அப்போ உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது ஏன்னா இப்போ இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் கூட ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தார். உங்கள் ராசிக்கு 12ல் இருந்த குரு இப்போ 1ஆம் இடத்துல வந்து குடும்பஸ்தானத்தில் ஜென்மத்தில் வந்து உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா ஒவ்வொரு குரு பயிற்சி ஆகும்போது நம்ம ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா குரு வந்து நவகிரகத்தில் ராஜா. அப்போ நம்ம ஜென்மத்தில் உட்காரும்போது நமக்கு நல்லது கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருந்ததை விட இப்போ 1ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு குரு நல்ல வேலை செய்வார். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து குரு 1ல் இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு வந்து மண் சார்ந்த விஷயங்கள், இப்போ கணவனும் மனைவி நாங்கள் வந்து வாழ்க்கையில் நாங்கள் யோசனை பண்ணி போராடி நாங்கள் இன்னும் அதே இடத்துல இருக்கிறோங்க, ஒரு வீடு வாசல் கட்ட முடியல,
ஒரு மண்மனை அமைக்க முடியலை, எங்களால் ஒரு தொழில் தொடங்க முடியல, காசு கூட கையில் மிச்சம் வச்சு பார்க்க முடியலைங்க அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இதை விட பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவானும் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு போயிட்டார். அப்போ ராகு கேதுவுடைய பார்வை என்ன? 3, 7, 11. அப்போ 3ஆம் இடமா மகர ராசியும் 7ஆம் இடமா கன்னி ராசியும் 11ஆம் இடமா உங்கள் ராசி ரிஷப ராசி பார்க்குறாரு. அப்போ ரிஷப ராசி வந்து 11ஆம் இடமா இன்னைக்கு பார்க்கும்போது ராக போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்போ உங்களுக்கு கேதுவுடைய பார்வை யார் வாங்கியிருக்கிறீங்க? ராகுவுடைய பார்வை யார் வாங்கியிருக்கிறீங்க? இன்னைக்கு ரிஷப ராசி வாங்கியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ராகுடைய பார்வை காலமும் நல்லா இருக்குது, குருவும் உங்கள் ஜென்மத்தில் வந்து உக்காந்துட்டாரு. அப்போ உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக இதுக்கு மேலே கொடுத்துருவார். படிப்பு நல்லா இருக்கும், புத்திரஸ்தானம் நல்லா இருக்கும், திருமண தடைகள் ஓரளவுக்கு விலகும். ஏன்னா சுக்கிரன் தான் வீட்டில் ஆட்சி இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். சரிங்களா? அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி சனி அவர் 10ல் தொழில் ஸ்தானத்தில் உட்காரும்போது சுய தொழில் செய்கிறீங்களா, கண்டிப்பாக இதுக்கு மேலே ஆரம்பிங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தீங்கன்னா நஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏன்டா செஞ்சுன்னா வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படி இருந்தவங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா, கண்டிப்பாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். ஏன்னா தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் அதுவும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ தொழில் நல்லாயிருக்கும், அது அவர் ஆட்சியாக இருக்கிறாரு, தொழில் சூப்பராக இருக்கும். எது செய்யலன்னு ஆசைப்பட்டாலும் இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தா வேஸ்ட்டு தான், இதுக்கு மேலே பண்ணுங்க, நல்லாயிருக்கும். எதுக்குமே உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துட்டு செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா பொது பலன் நம்மனே சொன்ன மாதிரி 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கினது தான் ஒரு ராசி. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ராசின்றது நம்ம ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. உலகத்தில் 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேர் ஒரே வயசு இல்லை, ஒரே திசை புத்தி நடக்காது. அதனால் இதுக்கு உங்கள் ஜாதகம் ஒரு தடவை பார்த்துட்டு செய்யுங்க. ஆனால் இருந்தாலும் ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ராகு 11 பார்க்கறதுனால சூப்பராக இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் சனி 10ல் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலம் எதுக்குமே உங்கள் ஜாதகம் கை கொடுத்துருச்சா, கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.